முதல்வருடைய கருத்து ஆரம்பத்துல இருந்தே 2026 அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கையோட தான் அவரும் செய்திகளை வெளிப்படுத்துறார். கள யதார்த்தமும் 2026ல ரொம்ப நம்பிக்கைக்குரியதாகத்தான் இருக்கிறது. 2036 அப்படின்ற அடுத்த கட்ட 31, 36 அப்படின்றதெல்லாம் அவர் குறிப்பிடுவது அப்படின்றது அது அதற்கடுத்து தொடர்ந்து இருக்கக்கூடிய செயல்பாடுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிறுவனத்தினுடைய எதிர்கால கணிப்பு இதையெல்லாம் மனதில் வைத்ததாக இருக்கலாம். அவர் ரொம்ப பிரதானமா முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, உதகை மலர் கண்காட்சியில ஊட்டி மட்டுமல்ல, நம்முடைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து அங்கு வந்திருந்த பல்வேறு பயணிகளினுடைய கருத்துக்களையும் கூட நாங்க கேட்டோம். ரொம்ப பாசிட்டிவா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிறப்பா செயல்படுறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சியினுடைய தாக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்த பயணம் அப்படின்றதையும் அவரு குறிப்பிட்டிருந்தார். இது ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு முதல்வர் ஒரு இடத்துல ரொம்ப நாள் தங்கி இருந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக ஆஹ் இவ்வளவு நீண்ட ஓய்வு என்றெல்லாம் இல்லாமல் எல்லா நேரங்கள்லயும் ஏதோ ஒரு ஆஹ் அரசியல் ரீதியான அல்லது அலுவல் ரீதியான பணிகள்ல தான் அவர் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார். இப்பதான் கொஞ்சம் இப்பயும் கூட அங்க ஊட்டியில ஒரு சில அரசு நிகழ்ச்சிகளையும் சேர்த்தே வைத்துதான் அவர் அங்க போயிருந்தார். மலர் கண்காட்சி அப்படின்றத தொடர்ந்து 2வது ஆண்டாக திறந்து வைத்து அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதை ஒட்டித்தான் இது எல்லாத்தையுமே அந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார்.